வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து சம்பா நெல் நடவு செய்யறதுக்காக விதை விதைக்க போகிறோம். இந்த சம்பா போகம் இயந்திர நடவு தான் நடப்போகிறோம். அதாவது மிஷின் நடவு. அதுக்கு இந்த மாதிரி பாய் விரித்து தான் நாற்று விடுவாங்க, விதை தெளிப்பாங்க. இந்த விதை தெளிக்கிறதுக்கு வயலை நல்லா உழுது சேரை பழஞ்சேராக பண்ணி வச்சுக்கணும். தண்ணியை நல்லா வடிய விட்டுடணும். சேரும் மண்ணுமா இருக்கணும். அதை அள்ளி வைக்கும்போது அந்த அளவுக்கு மண்ணை வச்சுக்கணும். ஒரு விதை நெல் பேக்கில் 10 கிலோ விதை நெல் இருக்கும். அந்த 10 கிலோ விதை நெல்லுக்கு 1.5 கிலோ இந்த பாலித்தீன் பாய் வாங்கணும். அப்படி வாங்கினோம்னா சரியாக இருக்கும் அளவு. பாயை 2ஆக விரிக்கலாம். 2ஆக விரிச்சிட்டு அதில் பறக்காமல் இருக்கிறதுக்காக அது மேலே வெயிட்டுக்காக சேரள்ளி தெளிச்சிட்டு சட்டம் வச்சு மண் வச்சு மொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சட்டத்தோட அளவு வந்து எல்லா இயந்திர மிஷினுக்குமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லா மிஷினுக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி சம்பாக்காக நாங்கள் போடக்கூடிய நெல்லோட ரகம் வந்து மகேந்திரா சௌபாகியா கோல்டு. அதி சன்ன ரகம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை போட போகிறோம். வேர் எழுகாமல் தடுக்கக்கூடிய சூடோமோனாஸ் பவுடரும் இதில் கலந்தே தான் வருது. அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இதுக்கு. அதை தான் எல்லோரும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளையிலேருந்து வயலில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து முதல் நெல் விதை முகூர்த்தம் பண்ணுவோம். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பா நெல்லோட அறுவடை காலம் வந்து 140 நாள். நாங்கள் எப்போதுமே வந்து விதப்பு தான் தெளிப்போம். அப்படியே ஒரே விதப்பாக தெளிச்சிடுறது. இந்த வாட்டி தான் மிஷின் நடவுக்குள்ளே வந்திருக்கோம். மிஷின் நடவுக்கு இந்த மாதிரி விதை தெளிக்க மாட்டாங்க. இது கையால் பிச்சு நடுறதுக்காக தான் இந்த மாதிரி தெளிப்பாங்க. முகூர்த்தம் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி தெளித்தோம். இதுக்கப்புறமா மிஷின் நடவுனா இந்த மாதிரி ட்ரேயில் தான் விடுவாங்க. இது கொஞ்ச நேரத்தில் விட்டுடலாம். சேர் அள்ளி அள்ளி வச்சுட்டு போனாங்கன்னா நம்ம சரசரன்னு இந்த மாதிரி விட்டுடலாம். நம்ம பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாளே குளிஞ்சிட்டு அந்த விதை விடவும் சேரள்ளி வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதுகு அப்படி வலிக்கும். இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர். யாரை ஃபஸ்ட்டு அந்தாண்ட ட்ரே தூக்கி வைக்கிறாங்கங்கிறது தான் போட்டியே. நாங்கள் தான் ஜெயித்தோன்னு அவங்களுக்குள்ள கலப்பு தெரியாமல் அது ஒரு விளையாட்டாக அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எட்டேந்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. இதுதான் நார்மலான ஸ்பீடு விதை விடுறது. நான் எடிட்டிங்கில் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு அதிகம் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த ஒரு நாளில் நாங்கள் 12 கிலோ பேக் விட்டுருந்தோம். அதுவும் 2 பாத்தியாக விட்டுருந்தோம். இது வந்து கையால் தெளிச்சிருந்தா இந்தளவுக்கு விட்டுருக்க முடியாது. ட்ரேன்றதுனால தான் சீக்கிரம் விட்டோம். இதோட வேலை முடியாதுங்க. விதை விட்ட பிறகு மேலே வந்து காஞ்ச வைக்கல் தூவணும். அதுவும் கூலமாக பழைய வைக்கல்லாம் தூவக்கூடாது. நல்ல வைக்கல் தான் தூவணும். அதில் பூஞ்சை இருந்ததுன்னா அந்த விதையையும் அது வீணாக்கிடும். நல்ல வைக்கலை தான் அது மேலே தெளிக்கணும். நல்ல புது வைக்கலாக காஞ்ச வைக்கலாம் மேலே நல்லா பரவலாக தெளித்து விட்ருவாங்க. இது நம்ம காலையில் விட்ட விதை இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. மண் நம்ம காலையில் அள்ளி வச்சது எல்லாமே காஞ்சிடுச்சு. விதை விட்டது எல்லாம் காஞ்சி கேக் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வைக்கலும் போடுறோமா, அது ரொம்ப ஹீட்டு. அது மேலே வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும். டெய்லி இதே மாதிரி தண்ணி தெளிக்கணும்.
நம்ம தெளிக்கிற தண்ணி அது மேலேயே நிற்கக்கூடாது. மேலே பட்டு கீழே வழியிற அளவுக்கு இந்த மாதிரி தோண்டுகா சைடில் எல்லா பாத்திக்குமே போடணும். இது நீங்கள் பார்க்குறது 2 பாத்தி தான் போட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நாங்கள் நிறையா போட்டிருந்தோம். நிறையா நாட்டு ரகமும் போட்டிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி தோண்டுகாவும் போடணும். தோண்டுகானா வாய்க்கா மாதிரி இந்த பக்கமும் தண்ணி வடியணும், அந்த பக்கத்தில் வர தண்ணியும் வடியணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி போடுறது. இந்த மாதிரி வாய்க்கா போட்டுக்கிட்டு வரும்போதே இருக்கிற தண்ணி எல்லாம் வடிய ஆரம்பிச்சிரும். அந்த தண்ணி எடுத்தே எல்லா பாத்திக்கும் தெளிக்க ஆரம்பிச்சிடுவோம். இது என் சேனலோட 100வது வீடியோ. அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கணும்னு நினச்சேன். ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த வேலையை நான் உங்களுக்கு 6 நிமிஷமாக எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இவ்வளோ நேரமாக என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு போங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.